ஹாய், இன்றைக்கி நாம் வெஜிடபிள் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ நாம் 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர்றதுக்காண்டி நம்ம 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா சாஃப்டாக வர்றதுக்காண்டி. அடுத்ததாக வடை நல்லா கலராக வர்றதுக்காண்டி கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முட்டைக்கோஸ் நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு கிழங்கு, அதை நல்லா நான் சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு கேரட், அதையும் நான் இந்த மாதிரி நல்லா சீச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த அளவில் தான் இருக்கணும், அப்போ தான் வடை போடுறதுக்கு வரும். இப்போ நம்ம அதை ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் நம்ம அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நாம் வடை போடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். அது அங்கிட்டு சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம வடை போடுறதுக்கு இங்கிட்டு உருண்டை பண்ணிடலாம். இதை நீங்கள் உருண்டை போட்டு தான் போடணும் அப்படின்னு இல்லை, சும்மா நார்மலாக கூட எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ நாம் ஒரு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போட்டதும் அதை நல்லா திருப்பி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறி எதையும் வதக்காமல் அப்படியே நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கனால அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகணும். அதனால நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் இதை அடுப்பில் வச்சு வேக வைங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம இப்போ எடுத்துடலாம். ஓகே, இது இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். உள்ளே மேலே நல்லா எல்லாம் முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. முட்டைக்கோசு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மதுரை பொண்ணு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.